ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்ய விதாதாவிலிருந்து ராஜயோகிகள், ராஜயோகினிகள், ஆதிரத்தினங்கள் எப்படி தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமாரி ஞானி சகோதரி. இவர் எங்கிருந்து வருகிறார் அப்படின்றால் பஞ்சாப் தசுவாவினுடைய நகரிலிருந்து நம்மிடம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பிரம்மகுமாரி ஞானி சகோதரி நான் முதன்முறையாக 1963 அந்த வருடம் பாபாவை சந்தித்த பொழுது எனக்கு என்ன அனுபவம் தெரியுமா? அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சின்னஞ்சிறிய உருவமாகவே எனக்கு தென்பட்டார். நானோ அதில் பார்ப்பதிலேயே மூழ்கிவிட்டேன். பாபாவினுடைய திருஷ்டி என் மீது பட்ட உடனேயே நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு பறக்க ஆரம்பித்தேன். அதாவது எப்படி என்றால், அந்த ஒளியாலான அந்த உலகத்தில் நான் போய் சேர்ந்து விட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா என்னுடைய அந்த தியாகி, என்னுடைய அந்த தபஸ்வி, என்னுடைய அந்த கவலையற்ற மகள் இவர் அப்படி என்று என்னை அழைத்தார். இதை கேட்டு எனக்கு என்னுடைய துணை கிடைத்து விட்டது, அதுபோல ஆகிவிட்டது அப்படின்று பிரம்மகுமாரி ஞானி சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். எனக்கு இந்த வரதானம் தான் என்னை இந்த ஆன்மீக வாழ்க்கையில் சதா முன்னேற்றியது. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய கையும் சரி, பாபாவுடைய துணையும் சரி, இப்பொழுது கூட நான் அனுபவம் செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்று அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். பாருங்கள், இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அந்த நேரத்திலே பாபா ஜலந்தர் அந்த சென்டரில், அதாவது இன்சார்ஜ் சகோதரியிடம் இந்த குழந்தை என்ன வேலை செய்கின்றாள் என கேட்டார். அதற்கு அவர் ஞானி சகோதரி தையல் வேலை செய்கின்றார் அப்படி என்று சொன்னார்கள். அப்போ பாபா என்னிடம், மகளே உங்களுக்கு ஈஸ்வரிய சேவை பிடித்திருக்கிறதா அப்படி என என்னிடம் கேட்டார். அதற்கு நான் ஜி பாபா, அதாவது ஆமாம் பாபா அப்படின்று சொன்னேன். எனக்கு பிடிக்கிறது இந்த ஈஸ்வரிய சேவை பாபா அப்படின்று நான் சொன்னேன். ஆனால் நான் முழு நாளும் அந்த துணி தைப்பதிலேயே மும்முரமாக இருக்கின்றேன். அதனால் என்னால் ஈஸ்வரிய சேவை செய்ய முடிவதில்லை அப்படின்று சொன்னேன். அதற்கு பாபா என்னிடம் இப்படி சொன்னார், மகளே இன்றைக்கு பிறகு நீங்கள் எந்த வேலையும், அதாவது சம்பாதித்திற்காக செய்யக்கூடாது. அதனால் பாபாவுடைய ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும் அப்படின்று என்னிடம் சொன்னார். அப்போ பாபா என்னுடைய ஜாதகத்தினை படித்து விட்டார். அதாவது என்னை இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்தி விட்டார். இப்படி இருந்த நான், அவர் என்னுடைய தொலைநோக்கு பார்வையுடைய இனிய பாபா என்னை கண்டறிந்து கொண்டார். பாபாவுடைய கண்டறியும் சக்தி மிகவும் கூர்மையாக இருந்தது. அதாவது தூரத்திலிருந்தே குழந்தைகளை கண்டறிந்து கொள்வார். எனக்கு பாபா மூலமாக டிரான்ஸ் செல்வதற்கான அந்த வரதானம் கிடைத்தது. இப்படியாக நான் ஒவ்வொரு காரியத்திலும் சரி, அதாவது செயல்களும் சரி, பாபாவை கேட்டே செல்வேன் அப்படின்ற அழகாக தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். நான் பாபாவிற்குள் அதிக குணங்களை பார்த்தேன்.
பாபா என்ன செய்வார் தெரியுமா? அபகாரிகள் மீது உபகாரம் செய்தார். அதாவது துன்பம் கொடுக்கிறவர்களுக்கும் சரி, உதவி செய்தார். பாபாவிற்கு முன் யார் வந்து விட்டாலும், அப்போ பாபா என்ன செய்வார் தெரியுமா? பாபா என்னுடையவர் என்ற அனுபவம் ஆனது மற்றவர்களுக்கும். கல் போன்ற இதயம் உடையவரும் சரி, நெகிழ்ந்து எப்படி தெரியுமா ஆகிவிடுவார்கள்? நீராகி போகும் அளவு பாபா அவ்வளவு அன்பு செலுத்துவார். ஏனென்றால், அனைத்தும் தெரிந்த பாபா குழந்தைகளுடைய அந்த மன பாவனைகளை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார். அதனால்தான் அவருக்கு அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்வதுண்டு. இதுபோல நம்மிடம் அந்த ஆன்மீக அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் ஆன்மீக சகோதரி பஞ்சாப் நகரிலிருந்து தசுவாவினுடைய அந்த பிரம்மகுமாரி ஞானி சகோதரி நம்மிடம் இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். என்ன அனுபவத்தை அப்படின்னு நாம் பார்க்கலாமா? ஒரு முறை என்னுடைய உடலுக்கு மிகப்பெரிய சோதனைத்தாள் வந்தது. அது என்ன சோதனைத்தாள் அப்படின்னு பார்க்கலாமா? பாபா எனக்கு, மகளே உன் மீது சோதனைத்தாள்கள் வரப்போகின்றன. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. பாபாவை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு எளிதாகவே அந்த டெஸ்ட் பேப்பர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த சோதனைத்தாளை கடந்து விடுவீர்கள் என எனக்கு முன்கூட்டியே பாபா சொல்லிவிட்டார். அப்போ என்னுடைய உடலுக்கு மிக கடுமையான அந்த சோதனைத்தாள் வந்தது. ஆனால் பாபா என்னோடு இருந்தார். அதனால் அந்த உடலுடைய கர்மவினை கூட எளிதாக முடிவடைந்து விட்டது. எவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பாருங்கள். நான் அடிக்கடி சோர்ந்து விட்டால் பாபா என் முன் வந்து நின்று என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு என்னை நடத்தி எனக்கு என்ன தருவார் தெரியுமா? எனக்கு ஊக்கம் தருவார், எனக்கு உற்சாகம் தருவார். அதுபோல அந்த எல்லாவற்றையும் அதிகமாக்குவது போல எனக்கு அனுபவம் ஆகும். இந்த விதமாக நான் பாபாவோடு எல்லா சம்பந்தங்களையும் அனுபவம் செய்தேன். சில நேரங்களில் தாயினுடைய ரூபத்தில், சில நேரங்களில் தந்தையினுடைய ரூபத்தில் விரல் பிடித்து நடந்து செல்வார். அது மட்டுமா, சில நேரம் நண்பனாகி என்னோடு சிரித்து பேசி விளையாடுவார். இது போல குழந்தைகள் மூலமாக தவறு ஏற்படுகிறது என்றால் மிகுந்த அன்போடு எப்படி தெரியுமா கூப்பிடுவார்? குழந்தைகளே, சிவபாபாவிற்கு உண்மையை கூறிவிடுவதால் நீங்கள் எப்படி தெரியுமா ஆகிவிடுவீர்கள்? லேசாகி ஆகிவிடுவீர்கள். மனபாரமே இருக்காது. பிறகு ஒருபொழுதும் அந்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என அடிக்கடி சொல்லுவதுண்டு. அவர் யார் தெரியுமா? அவர்தான் இரக்க மனமுடைய பாபா. அனைவர் மீது இரக்கம் காட்டி மன்னித்து விடுவார். அதனால்தான் பாபா எப்பொழுதும் அந்த ஆகாரி ரூபத்தில், அதாவது ஒளி ரூபத்தில் வந்தும் குழந்தைகளுடைய சேவை செய்வதுண்டு. இதுபோல பாபாவுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக பிரம்மகுமாரி ஞானி சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சுருக்கமாக தான் எப்படி பிரம்மா பாபாவுடன், தான் எப்படி சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை அழகாக இவ்வளவு நேரமாக நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் கேட்டும், பலனடைந்தும், அந்த அனுபவத்தினை பெற்றும் அழகாக இனிமேல் எந்த தவறும் செய்யாமல் அழகாக நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழலாம் அப்படின்று ஒரு தூண்டுதல் கிடைத்தது அப்படின்று நாம் இதன் மூலம் புரிந்து கொண்டு விட்டோம். சரிதானே? மீண்டும் நாளைக்கு இன்னொரு அழகான மகாநாத்மாவை பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்ய விதாதாவிலிருந்து ராஜயோகிகள்,
ராஜயோகினிகள், ஆதிரத்தினங்கள் எப்படி தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபா, சிவபாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பிரம்மகுமாரி ஞானி சகோதரி. இவர் எங்கிருந்து வருகிறார் அப்படின்றால் பஞ்சாப் தசுவாவினுடைய நகரிலிருந்து நம்மிடம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். பிரம்மகுமாரி ஞானி சகோதரி நான் முதன்முறையாக 1963 அந்த வருடம் பாபாவை சந்தித்த பொழுது எனக்கு என்ன அனுபவம் தெரியுமா? அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சின்னஞ்சிறிய உருவமாகவே எனக்கு தென்பட்டார். நானோ அதில் பார்ப்பதிலேயே மூழ்கிவிட்டேன். பாபாவினுடைய திருஷ்டி என் மீது பட்ட உடனேயே நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு பறக்க ஆரம்பித்தேன். அதாவது எப்படி என்றால் அந்த ஒளியாலான அந்த உலகத்தில் நான் போய் சேர்ந்து விட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா என்னுடைய அந்த தியாகி, என்னுடைய அந்த தபஸ்வி, என்னுடைய அந்த கவலையற்ற மகள் இவர் அப்படி என்று என்னை அழைத்தார். இதை கேட்டு எனக்கு என்னுடைய துணை கிடைத்து விட்டது, அதுபோல ஆகிவிட்டது அப்படின்று பிரம்மகுமாரி ஞானி சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம்